ஓகே ஓகே நடிகை சாய் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறேன். ரூத்தை விட்டுட்டீங்களே. என் பேர் சாய் பிரியங்கா ரூத். ரூத் தான் என்னோட பேர் ஆக்சுவலி. ஆமா, எங்க அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது. ஸோ இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிழல், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட் இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. சிலரோட நடிப்பை பார்க்கும்போது ச்சே எப்படிப்பா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இவர் நடித்தா நடிக்கிற மாதிரியே இருக்காது. அந்த கேரக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஜிகர்தண்டா, ஜோக்கர், மின்னல் முரளி அப்படின்னு இவர் பண்ண கேரக்டர்ஸில் வேறு யாரையுமே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான குணச்சித்திர நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போ தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில். லைஃப் டைமு எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சுது. பார்த்தீங்களா எல்லாரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் அப்போ ஒரு மூணாறில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார், இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இதுமாதிரி மூணாறில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னொன்னே, இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கீங்க? உங்கள் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். ஐயோ என்ன அது, கையெல்லாம் ரத்தமாயிடுச்சு ஸ்கிரிப்ட் புரட்டி புரட்டி. இவ்வளோ ரத்தம் இருக்கு. இல்லை இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குது. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஆன் சீன் சொல்லுவாங்கள்ல, ஒரே செங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆஸ்தான மிஸ்ஆன் சீன் ஆக்டர் நான் தான். ஒரு பீரியடில் மிஸ்ஆன் சீன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு.
அந்த ஃபிலிம் வந்து 16mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 மினிட்ஸில் ஒரே படம் எடுத்துடணும். 5 மினிட்ஸ் படம் கட் எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ் ஆன் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறைய எல்லா படங்களும் அந்த பண்ண 2 படங்கள்ல ஆரண்யகாண்டத்தில் நிறைய லாங் ஷார்ட் இருக்கும். ஒரு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டயலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும் எஸ்பெஷலி த டிஓபி நந்தா அண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர். ஸோ அதனால அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணனே ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய. நான் சொல்லுவேன், தொப்பை போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சாம்பல் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே, அது என்ன பயமறியா பிரம்மை? பயமறியா பிரம்மை வந்து ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வந்த், ஒரு கபாலி நடித்தார். கபாலி நீங்கள் ராகுல் கபாலினா அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நானு அது ஒரு பெரிய கதை, ஒன்றும் கற்றுக்காதனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அது ஒரு பெரிய கதை. நான் ஆக்சுவலாக இந்த ஜெர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜெர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சரை குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சு 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட், அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், சார் நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது.
ரவுடில எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பாடுங்க. ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியா அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலா அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்ல இல்ல இல்ல, இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப குரு சார் சொல்கிறப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும் ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2 or 3 சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தவங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனா நான் கேட்கறேன் இந்த வாட்டி. இல்ல எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ், ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்கள என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது? படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்க்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். அதே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலை. ஆமாம், வந்ததுன்னா அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும்? எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டேரக்டர் சார். அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணதா சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு? அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். படத்தில் எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படமா? இல்ல, இது பாமர மக்களுக்கு போய் சேரணும். பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது பெயிண்டிங் மாரி இருக்காது, அதனால கீழே வரையும் போய் சேருமாங்க. ஏன் பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
ரசிகர் இருக்காங்க, அதுக்கான அதுக்குன்னு ஒரு சேனல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்ல, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு, பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு கமர்ஷியல்னு பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. ரசனை தான் சொல்றேன். இல்ல, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டாக்டர் சார் இதுல வந்து பிரம்மையில இம்ம மொட்டை தலைகீழா போட்டிருக்கீங்க. அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா? ஆக்சுவலா அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் இந்த மாதிரி தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான். தேங்க்யூ. சொல்லுங்க. மௌனகுரு. ஓகே. ஆமா. இல்ல, மீட் பண்ணது இல்லை நான். இது ஓகே. நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எடுத்த படம் தான்.